திரளாய் பெருக பண்ணுவேன். திரளாய் பெருக பண்ணுகிற தேவன் அவர். அன்பு தேவ பிள்ளைகளே, 5 அப்பம் 2 மீன் தேவை அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டார்கள், மீதி எடுக்க வைத்தார். பிள்ளைகளே, ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் உங்கள் யாவரும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். இயேசுவை ஆராதிக்க ஒருமித்து நாமத்தை உயர்த்துவோம். அவர் நல்லவர், இனிமையானவர், இன்பமானவர், எல்லாம் செய்யக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். ஏழைகளுக்கு அவர் பலன், திக்கற்ற மக்களின் தெய்வம், யாருமே இல்லை அப்படி கூப்பிடும்போது ஓடோடி வருகிற நல்ல நேசர் அவர். அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, வேறு அவர் ஆராதிக்க தங்கத்தையோ வெள்ளியையோ ஒரு எதையும் கேட்காதபடி மனசை கேட்கிற தேவன் அவர். நம்மை தாழ்த்துவோம், கெஞ்சி கேட்போம், அவருடைய பிரசன்னத்தை விரும்புவோம், நம்மை ஆராதிக்க தகுதிப்படுத்துவோன்னு கேட்போம். ஹல்லேலூயா. என் விரும்புகிறபடி ஆராதித்து ஆசீர்வாதம் சுதந்திரித்துக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம அவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உடைய பிரசன்னம், உடைய சமூகம் இவ்வளோ மகிமையானது. உடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன், உடைய பிரசன்னத்தை விரும்புகிறேன் என்று சொல்லி எல்லாரும் அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். உடைய பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உடைய சமூகத்தில் குறைவில்லாமல் வாழுகிறேன். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. பிரசன்னம் இறங்கி வரட்டும், மகிமை இறங்கி வருவதாக. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே. என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பரானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். உதவாத என்னையும் உருவாக்கும் உறவே, குறைவான என்னையும் நிறைவாக்கும் நிறைவே. யாருக்கு உதவாதவர்கள்? குறைவுள்ளவர்கள். ஹல்லேலூயா. நிறைவாக்குகிறவர், பயன்படுத்துகிறவர் இயேசு. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி தருகிறேன். மண்ணான என்னை கண்கள் கண்டதே.
என்னையே மெய்யாக மாற்றினீ மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே பொய்யான என்னையே மெய்யாக மாற்றினீ மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துருகமானீரே என் நண்பரானீரே என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துருகமானீரே என் நண்பரானீரே. அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் கிருபையாய் தந்த மகிமையான இந்த ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம். அங்காங்க இருக்கிற பிள்ளைகளை பாரும். இந்த தேசத்தில் எந்த இடத்துல எந்த நேரத்தில் பிள்ளைகள் அப்பா குடும்பமாகவோ தனிமையாகவோ குழுக்களாக காத்திருக்கிறாங்களோ இயேசு அறிகிறேன். எனவே எங்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் உடைய பிரசன்னம் கடந்து செல்வதாக. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னீரே. எனவே ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் யாருடைய பிள்ளைகளப்பா எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆண்டவர் அவர்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். தடைகள் இடைஞ்சல்கள் ஒன்று வேண்டாம் ஆண்டவரே. பயத்தோடு பக்தியோடு ஆராதித்து ஆசீர்வாதம் சுதந்திரத்து கூட கர்த்தர் கிருபை செய்யும். ஆராதிக்கிற பிள்ளைகளை பாரும். ஐயா, எந்த நிலைமையில் ஆராதிக்கிற அறிந்திருக்கிறேன். ஒரு நல்ல ஆசீர்வாதமான மாற்றம் வரட்டும். யோபு சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரும் என்று சொல்லி எனக்கு நியமித்திருக்கிற போராட்டத்தின் நாளெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறேன். அதே போல் இந்த ஆராதனை மூலமாக கிருபையாக ஒரு மாற்றத்தை கட்டளிட வேண்டும் என்று நான் கெஞ்சி கேட்குறேன். ஆராதனை பொறுப்பேற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து என்கிற முடியப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும். அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை பாடப்போகிறோம். என்னை மறவாம் இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அன்பு தேவ பிள்ளைகளே, உலகம் நம்ம மறக்கலாம், மறந்தே போகலாம். நம் மறவாத தேவன் இருக்கிறார். அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. என்னோடு சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். என்னை மறவாம் இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Glory to Jesus. Hallelujah. நல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வாழ்ந்தனகாய் ஈந்ததாவே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வாழ்ந்தனகாய் ஈந்ததாவே ஸ்தோத்திரம். ஆபத்தினே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. உன்னை மறவாம் இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தட்டி உற்சாகமாய் பாடு.
பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். வலது கருத்தினால் பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே அல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே அல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமன் மேல் வைத்ததினால் பாதிக்க இயலாதவர் உமன்னை. பாசமன் மேல் வைத்ததினால் பாதிக்க இயலாதவர் உமன்னை. உன்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்த்தன் செய்ய மறந்து விட்டாலும் உன்னை மறக்க மாட்டேன், உள்ளங்களை வரைந்திருக்கிறேன் இயேசு சொல்லியிருக்கிறார். தாய்த்தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்னதாலே ஸ்தோத்திரம். தாய்த்தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்னதாலே ஸ்தோத்திரம். வாரந்திரண்டோ உள்ளம் கையில் வல்லவாயந்தன் புகழிடமே. வாரந்திரண்டோ உள்ளம் கையில் வல்லவாயந்தன் புகழிடமே. நன்மை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்கள்கிட்ட வருவேன் இயேசு சொல்லி இருக்கிறார். கரங்களை தட்டி பாடுவோம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா அதுவும் நெறிடா என் தலை முடியும் எண்ணி நீரே. நீரறியா அதுவும் நெறிடா என் தலை முடியும் எண்ணி நீரே. நன்மை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோம், கண்மணியை தொடுவான். ஹல்லேலூயா என்று சொல்லியிருக்கிறார். அக்கினி மதுலமாக இருந்து காக்கிற தேவன் அவர். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரை என்னை காத்திடுமே. என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாது என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாது என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவாம் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இப்படி மறக்காம நம்ம காக்கிற தேவன் இருக்கிறபடியால் நம்ம
எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து என் முற்றும் ஒப்புவித்தேன். ஏற்று என்று நடத்தும் எப்படியாயிரம் வருகைகளை வேலையை சேர்த்துக்கிடுங்கப்பா. என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். படிடுவோமா? இயேசு நோக்கி பார்க்கலாமா? நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், நமக்காக ஜீவனை தந்தவர், நம்மோடு இருக்கிறவர், நம் நினைவாகவே அவர் இருக்கிறார். ஒரு நாளும் நம்ம மறந்தே போக மாட்டார். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கவும் மாட்டார். பாவம் செய்தாலும் மன்னிக்கிறார். தயவாக நம்ம திருத்துகிறார். அந்த இயேசு நோக்கி பார்க்கலாம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். என்னை விட்டு கொடுக்க மாட்டார். என்னை நடத்துகிறார், என்னை பாதுகாக்கிறவர், என் நேசர் நீசரே. ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், வழி மாறும்போது எனக்கு பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நான் பாவம் செய்த ஆண்டவரே, அது பாவம் செய்த போதும் என்னை உணர்த்தி நடத்தினீர். நோகடித்தேன். எனக்கு நீ வேண்டான்னு சொல்லி ஒதுக்காதபடி கிருபையால் மன்னித்தவரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நான் தலை குடிந்த போது என்னோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. ஒரு அவமானம் வந்த போது எல்லாரும் என்னை விட்டு விலகினார். என்னோடு கூட இருந்து எந்த தலை குனிஞ்சனோ அங்கு தலையை நிமிர பண்ணினீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தீரீர். நான் தலை குனிந்த
போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. அன்பு தேவ பிள்ளைகள், எத்தனையோ மனிதர்களை என் வாழ்க்கையில் சந்தித்து, அப்பா எனக்கு இருந்திருக்காங்க, அம்மா இருந்திருக்கிறாங்க, தம்பிமாரெலாம் எனக்கு உண்டு, சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கிறாங்க. அதப்போ நண்பர்கள் வட்டாரம், நான்லாம் படிக்கிற காலத்தில் வாலிபத்தில் என்னை சுற்றி எத்தனையோ நண்பர்கள் என் கூடவே இருந்தார்கள். நண்பர்களை பார்த்துருக்கிறேன், அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தாச்சுது, கூட பிறந்தவங்களை சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்தாச்சுது, எல்லா அன்பையும் பார்த்தாச்சுது. ஆனால் இயேசுவுக்கு ஈடு என்ன எதுவுமே கிடையாது. நான் தைரியமாக சொல்லுவேன், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை எப்போதும் நடத்துகிறவர், எப்போதும் பாதுகாக்கிறவர் இயேசு மட்டும்தான். எந்த சூழ்நிலையிலும் அன்பு எனக்கு மட்டும் அப்படி அவர் இல்லை, உங்களுக்கும் அப்படி தான், உங்களுக்கும் அப்படி தான். மனுஷ அன்பெல்லாம் மாறி போய்விடும். மனிதர் புருஷ அன்பு மாறும், மனைவியின் அன்பு ஒரு நாள் மாறும், பிள்ளைகள் அன்பெல்லாம் மாறும். இயேசு அன்பு மட்டும் மாறாது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பார்க்கலாம். திரும்பி கடந்த காலங்களில் எத்தனை வருஷங்களாக நம்மளை யாருக்கும் விட்டு கொடுக்காம பாதுகாத்து, பாவம் செய்தாலும் மன்னித்து மறந்து, ஏதோ நம்மளை உணர்த்தி நடத்தி கேட்டதெல்லாம் கொடுத்து, நினைப்பதுக்கு மேலாக நான்லாம் எப்படிலாம் ஆசீர்வாதம் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நினைப்பதுக்கு மேலாக என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி அந்த ஆண்டவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்காகவே தான் வாழணும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உணர்கிறீங்களோ, என்னை இயேசு விட்டு கொடுக்கலை, என்னை கைவிடலை, என்னை மறக்கலை, நடத்தினார் அப்படி நினைக்கிறவங்கள என்னோடு சேர்ந்து ஹல்லேலூயா நல்ல கத்திர. இந்த சூழ்நிலை வரும். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம், ஆமாம் உண்மைதான் என்னை நடத்தினார், ஆனால் இன்றைக்கி நான் அப்படி இல்லையே, இன்றைக்கி நிலவு மோசமாக இருக்கிறத பரவாயில்ல. இந்த சூழ்நிலை மாறும், இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும், மாறி மாறி தான் வரும். எனவே கடந்த காலம் கர்த்தர் நன்மை நினைச்சு மகிமைப்படுத்துவோம். இந்த நிலைமையிலும் கர்த்தர் விட்டு கொடுக்காம நடத்துவார். வாய்களை திறந்து விட்டு கொடுக்காத நடத்துகிற, பாதுகாக்கிற, சுமக்கிற அந்த ஆண்டவர் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நேற்றும் இன்றும் வென்றும் மாறாதவரே, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் உடையவரே, வானத்தில் பூமியில் சமுத்திரத்தில் ஆழங்களை கூட உமக்கு சுத்தமான யாவையும் செய்கிறவங்க ஒப்பற்ற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த காலங்கள்லாம் எத்தனை அற்புதமாக நடத்தினீர் ஆண்டவரே. வெக்கப்பட்டு போன நிலைமையில், தலை குனிஞ்ச நிலைமையில், கேவலப்படுத்தப்பட்ட கேவலமாக இருந்த பொழுது கர்த்தர் கூடவே இருந்து அருவருக்காம தூக்கி நிறுத்தினரே. அவமானப்படுத்தினவங்க மத்தியில் மேன்மையாக வைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை கேட்டதெல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரை. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிற தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா மகிமைக்கும் கனத்துக்குரியவரே, மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளை வாசம் பண்ணுகிறவரே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, ஜோதிகளின் பிதாவே, அக்கினி மயமானவரே,
அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவாதி தேவனே, எங்களை கூட அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிற தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரமையா. மலைகள் விலகலாம், பருவத நிலை பெயர்ந்து போகலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் எமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் மறுபடியும் சேர்த்துக்கொள்ளுவேன். நித்திய கிருபையோடு கூட உனக்கு நான் இறங்குவேன். உன் துக்க நாட்கள்லாம் முடிந்து போகும், இனி நீ தீங்கே காணவே மாட்டாய் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறே. மடியில் வைத்து தாளாட்டுகிற தேவன், தோளில் வைத்து சுமக்கிற தேவனே, வியாதி நேரத்தில் எங்களுக்கு பரிகாரியாக இருந்திருக்கிறீர். டாக்டராக, நர்ஸாக, கவனிக்கிறவங்களாக கூடவே இருந்தீரே. ஸ்தோத்திரம். பயப்படும் போதெல்லாம் கலங்காத, பயப்படாத சொல்லி தேற்றினீரே, தைரியப்படுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தின் விளிம்பில் இருந்து கூட தூக்கி எடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரமையாம். கஷ்டங்கள், எத்தனை கஷ்டங்களப்பாம், அதனால நடத்தி வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுக பார்க்கலாம். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை, உலகமே என்னை கைவிட்டாலும் என்னை ஒருபோது விடுவதில்லை. என்னை படைத்தவரே, பாதுகாப்பவரே, என்றென்றும் எனக்கு போதும். ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவனை மகிமைப்படுத்தி நீர் போதும் என்று சொல்லி அறிக்கை செய்தனோடு சேர்ந்து தேவனை பாடுக பார்க்கலாம். நல்ல கரைகளை தட்டி சேர்ந்து சந்தோஷமாய் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை, உலகமே என்னை கைவிட்டாலும் நீர் என்னை ஒருபோதும் விடுவதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை, உலகமே என்னை கைவிட்டாலும் நீர் என்னை ஒருபோதும் விடுவதில்லை. என்னை படைத்தவரே, பாதுகாப்பவரே, நீர் என்றென்றும் எனக்கு போதும். என்னை படைத்தவரே, பாதுகாப்பவரே, நீர் என்றென்றும் எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை. கால்கள் தள்ளாடும் நேரங்கள் கிருபையா சந்திக்கும். மான்களின் கால்கள் எனக்கு தந்து ரதங்களை வென்றிட பலனளித்து கால்கள் தள்ளாடும் நேரங்களில் கிருபையால் என்னை தாங்குகிறீர். மான்களின் கால்களை எனக்கு தந்து ரதங்களை வென்றிட பலனளித்து கால்கள் தள்ளாடும் நேரங்களில் கிருபையால் என்னை தாங்குகிறீர். மான்களின் கால்களை எனக்கு தந்து ரதங்களை வென்றிட பலனளித்தீர். எந்த நம்பிக்கையே, எந்த நங்கூரமே, நீர் என்றென்றும் எனக்கு போதும். எந்த நம்பிக்கையே, எந்த நங்கூரமே, நீர் என்றென்றும் எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை. துன்பங்கள் சூழ்ந்திடும் வேளைகளும் துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன். அழைத்தவர் என்னை நடத்துகிறீர், அதிசயங்கள் தினம் காண செய்கிறீர். துன்பங்கள் சூழ்ந்திடும் வேளைகளில் துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன். அழைத்தவர் என்னை நடத்துகிறேன், அதிசயம் தினமும் காண செய்வேன். துன்பங்கள் சூழ்ந்திடும் வேளைகளில் துதித்திடுவேன், உம்மை புகழ்ந்திடுவேன். அழைத்தவர் என்னை நடத்துகிறேன், அதிசயம் தினமும் காண செய்வேன். எந்த நாடைக்கலமே, எந்த ஆதரவே,
நீர் என்னென்னும் எனக்கு போதும். எந்த அடைக்கலமே எந்த ஆதரவே நீர் என்னென்னும் எனக்கு போதும். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை. உலகமே என்னை கைவிட்டாலும் நீர் என்னை ஒருபோதும் விடுவதில்லை. என்னை படைத்தவரே பாதுகாப்பவரே நீர் என்னென்னும் எனக்கு போதும். என்னை படைத்தவரே பாதுகாப்பவரே நீர் என்னென்னும் எனக்கு போதும். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. இயேசுவின் அன்பு எப்போ நேசிச்சாரு? நம்மெல்லாம் அம்மா வயிற்றில் பிறந்து வளர்ந்து அவருக்கு ஏதோ செய்து அதனால் நேசிச்சாரு இல்லை. அம்மா வயிற்றில் உருவாவதற்கு முன்னதாகவே நம் கருவை பார்த்தாரு. நம் நல்லவன் கெட்டவன் தெரிவதற்கு முன்னதாக பார்த்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தேன், உடைய காருண்யத்தை எடுத்துக்கொண்டேன். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம்ம எப்போவோ நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னும் நேசிக்கிற கடைசிக்கு நேசிப்பார். அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய தயவு கிருபை பெரியது. அதை இயேசு நோக்கி பார்க்கலாம். அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, உடைய காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே. உங்கள் அன்பு பெரியது, இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நேரில்லாத இயேசுவை என்னை தேடி வந்தீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நேரில்லாத இயேசுவை என்னை தேடி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவு தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவு தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர்
கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. என்னை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை, சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம். இத்தனை காலம் நடத்தி வந்த அவன் அன்புக்காக இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். இனிய நடத்துவீர் ஆண்டவரே. இப்பொழுது ஆராதனை வேளையில் என்னோடு சேர்ந்து எங்களோடு சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஐயா, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோ சூமனை கையோடு வந்த மனுஷனை பார்த்து கையை நீட்டி என்று சொல்லி சுகத்தை கொடுத்துட்டீரே. 38 வருஷம் வியாதிப்பட்டவனை தேடி போய் சுகம் வேணுமான்னு கேட்டு சுகத்தை கொடுத்தீரே. அந்த இரக்கமுள்ள இயேசு யார் யார் என்னென்ன வியாதியில் கஷ்டப்படுகிறாங்களோ தழுமுள்ள கரத்தை நீட்டி தொடும், வஸ்தனத்தை அனுப்பி குணமாக்கும், அழிவுக்கு தப்புவித்து அற்புதம் செய்து நல்ல சுகத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. கவலையோடு வாடுகிற பிள்ளைகளை பாரும். கவலைக்கு பல காரணம் இருக்கலாம். எதிர்கால கவலை இருக்கலாம் ஆண்டவரே, இல்லை பிள்ளைகளை கொடுத்த கவலை இருக்கலாம். இப்படியாக பல விதத்தில் கவலையோடு கண்ணீரோடு வாடுகிற பிள்ளைகளை பாரும். கலங்காதேன்னு சொல்லி விசாரிக்கிற தேவனே, இப்படி கவலைகளை போக்குங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும். தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளை பாரும். தேவைகளை சந்தியும். நஷ்டம் அடைந்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவர். தயவு செய்து இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்கிற ஆண்டவர். அற்புதங்களை செய்ய தகப்பனே. சத்துருக்களால் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிற பிள்ளைகளை பாரும். இறங்கி சத்துருக்களை நிர்மூலமாக்கி ஜெயத்தை தாரும். பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், இல்லை முடியலையேன்னு கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யும். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. ஒரு அற்புதத்தை செய்து பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இப்படியே செய்கிறபடியால் சோத்திரம். ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வேண்டிய நன்மைகளை செய்து கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்தி இங்கே ஆராதிக்கிறது மட்டுமல்ல, இயேசு வருவேர், பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவேர், பரலோகத்திலும் நாங்கள் தூதர்களோடு ஆராதிக்கிறப்படி இருக்கத்தக்கதாய் தகுதி பிடித்து ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரமையாம். இந்த மரத்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமாக வேதத்தில் சில வசனங்களை தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 17:12, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். எந்த நிலைமையில? அவருக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை இல்லாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே,
என் தேவனை குறித்து வேதம் நிறைய நல்ல காரியங்கள் சொல்லுகிறது. அவர் வர்த்திக்க பண்ணுகிறவர், வாய்க்க பண்ணுகிறவர், அதே போல பெருக பண்ணுகிற தேவன், அவர் உருவாக்குகிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. அன்பு தேவ திருப்தியடை செய்கிறது அவர் தான். திரளாய் பெருக பண்ணுகிற தேவன் அவர். அன்பு தேவ பிள்ளைகளே, 5 அப்பம் 2 மீன் தேவை அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டார்கள், மீதி எடுக்க வைத்தார். கொஞ்சம் எண்ணெய் இந்த குடும்பம் சாப்பிட்டு சாக நினைக்கிறார்கள், அதை பெருக பண்ணினார். ஒரே ஒரு கூட எண்ணெய். அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட கடன் கொடுத்தவங்க அவங்க பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போக பார்க்கிறார்கள். ஒரு கூட எண்ணெயை பெருக பண்ணி இந்த ஸ்திரீக்கு இந்த எல்லாவித கடனை அடைத்து மீதி எடுக்க வைத்து வாழ வைத்தார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், உங்களை பெருக பண்ணுவேன். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இன்றைக்கு ஒருவேளை எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படி நினைத்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். விசுவாசித்தால் தேவன மகிமை நான் காண முடியும். இந்த உலகம் இருளாக இருந்தது, ஒன்றுமில்லாமல் இருந்தது, பூமி வெறுமையாக இருந்தது. 6 நாளைக்குள்ள வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டார். அந்த இயேசு வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் பெருக பண்ண நினைச்சா கண்டிப்பா பெருக பண்ணி விடுவார். எந்தெந்த காரியத்தில் நம்ம பெருக செய்வாராம்? நிறைய காரியம் வேதம் சொல்லி சொன்னாலும் கூட ஒரு சில காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 40:29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கவனிங்க, இருக்கிறவனுக்கு அதை பெருக பண்ணுகிற தேவன் அல்ல, சத்துவமே இல்லாதவனுக்கு, பலனே இல்லாதவனுக்கு அதை பெருக பண்ணுவாராம். அன்பு தேவ பிள்ளை, கொஞ்சமாவது இருக்காப்பா? ஏதாவது ஒன்றுமே இல்லைன்னா எப்படி? அப்படி நம்ம கேட்பது உண்டு. ஆனால் ஒன்றுமே இல்லை, சத்துவமே இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். சத்துவம்னா என்னது? பலன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்மள அநேகர் பலவீனமாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் உணவு பழக்கங்கள்லாம் மாறிவிட்டது. அன்றைக்கு நம்ம முன்னோர்கள் மண்பான தண்ணியை குடித்தார்கள், எல்லா தண்ணியும் குடித்தார்கள். அவங்களாம் ஆரோக்கியமாக இருந்தார்கள். காலையில் கஞ்சி ஊறுகாதாம். இதை போல் இப்படி ஸ்பெஷலாக இட்லி, தோசை, பூரி அப்படி வாய்க்கு ருசியான ஆகாரம்லாம் கிடையாது. அப்படி பழைய கஞ்சை குடித்து வாழ்ந்தார்கள். மத்தியானமும் கஞ்சி தான், ராத்திரியும் கஞ்சி தான். கடினமாக உழைத்தார்கள். அவங்கெல்லாம் நெடுநாளை வாழ்ந்தார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம உணவு பழக்கங்கள்லாம் மாறிவிட்டது. ஆனால் அப்படி எத்தனையோ நம்ம சாப்பிட்டு வந்தாலும் இன்னைக்கு மனுஷனை பாருங்களேன், ஹல்லேலூயா, பலன் இல்லை, எலும்புகளில் பலன் இல்லை, தசைகளில் பலன் இல்லை, அவயவங்கள் பலன் இல்லை. அநேகர் வயசாக கஷ்டப்படுகிறோம். இந்த ஊழியத்தை கர்த்தனை கொடுக்கும் பொழுது எனக்கு 30-32 வயசு, என் கூட இருந்தவர்களுக்கும் அதே வயசு, ஒருவேளை அதோட குறைவான வயசு. உற்சாகம் ஆராதித்தோம். நான் எங்கே கூப்பிட்டாலும் என் ஜனங்கள் ஓடி வருவார்கள். ராத்திரியோ பகலோ எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் கடற்கரைக்கு போகணுமா முழங்காலே நிற்பார்கள், நல்லா கைத்தட்டி ஆராதிப்பார்கள். இந்த சபையை பார்த்து சென்னையில் வருகிறவங்க, உங்கள் சர்ச்சு மட்டும்தான் ஜனங்கள் கீழே உட்காந்துருக்கிறாங்க, எங்கெல்லாம் ஊரெலாம் சேரில் தான் உட்காருவாங்க. அப்படி பெருமையாக பேசிட்டு கொண்டு போனதெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி அதே சபையை பார்க்குறேன், என் ஜனங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட முழங்கால் போட முடியாது. கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு அப்படியே உட்கார்ந்து விடுவார்கள். பாதி பேர் சேரில் உட்கார்ந்து விடுவார்கள். நானும் பலவீனத்தை உணர்கிறேன். இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ 32 வயசில் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அன்றைக்கு வாலிபம், எல்லாருக்கும் இந்த பலன் இருந்தது. இன்றைக்கி எல்லாரும் பலவீனப்பட்டு விட்டோமே, என்ன செய்ய? அதே போல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அன்னைக்கு எங்கே போனால் சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கணுமா, கிராமங்களுக்கு போகணுமா, ஓடோடி வந்தார்கள், ராத்திரி பகலாம்.
ஆனால் இன்னைக்கு அதே காரியத்தை நீ எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனக்கு கூட அன்பு தேவ பிள்ளைகளே, அடிக்க நான் கதறி அழுவது உண்டு. சின்ன சின்ன காரியத்தை கூட நான் செய்ய முடியாமல் உட்காந்துருப்பேன். சட்டையில் பட்டன் போடக்கூட முடியாதபடிக்கு நான் தடுமாறி கொஞ்ச நேரம் உட்காரும்போது அழ ஆரம்பித்துருவேன். ஒரு காலத்தில் நான் விளையாட்டு வீரன், 100 மீட்டர் ஓட்டத்தில் என் ஸ்கூலில் அடிக்க ஆளு கிடையாது. அப்படிப்பட்ட விளையாட்டு வீரனாக இருந்தேன். நல்ல தடகாத்திரமாக இருந்தேன். வாலிபத்தில் எல்லா வேலைகளும் ஓடி ஆடி செய்கிறவன். அப்படி கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் எவ்வளவு தூரமாக வேனை நானே ஓட்டிட்டு போவேன். நானே ஓட்டு போகிறது, நானே கீபோர்டு வாசிக்கிறது, நானே மைக் செட்டை ஒழுங்கு பண்ணுவது, நானே பிரசங்கம் பண்ணுவது, இப்படி எல்லா வேலையும் செய்தேனே. இன்னைக்கு அந்த பலன் இல்லை. நடக்கும்போது தடுமாறுகிறேன். என்னை தாங்கி பிடிக்க ஆட்கள் அவசியமாக இருக்கிறது. ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஆண்டவரே, என் பலனை இழந்து நிற்கிறேன். எனக்கு பலன் இல்லைப்பா. எனக்கு ஊழியம் செய்ய ஆசை இருக்குது. ஊழியங்களை கொடுக்கிறேன். ஊழியம் என்ன செய்யணும் என்று ஊழியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு பலன் இல்லையே. நான் எப்படி செய்வேன்? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாத வாக்குத்தத்தை அதுதான். சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். என் கர்த்தரை துதித்தேன். சத்துவம் இல்லாதவனுக்கு என் கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுவேன் அப்படி சொல்லுகிறார். என்னை போல ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளே, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எவ்வளவு எடையனாலும் தூக்குவேனே, கடினமான வேலைகளை பார்ப்பேனே, எவ்வளோ மைல்கள் நடந்தேன், எப்படிலாம் இருந்து எனக்கு கால் வலிக்குது, நடக்க முடியலை, ஒன்றும் செய்ய முடியலை. திரும்ப எனக்கு இந்த பலன் வருமா? ஆஸ்பத்திரிக்கு போனால் சொல்லுகிறார்கள், உன் 75 விட்டது, இனி அவ்வளவுதான், நரம்புகள் பாதிக்கப்பட்டு விட்டது, இனி அவ்வளவுதான். வயதோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வயோதிபத்தை குறித்து எல்லாருமே பயப்படுகிறோம். ஆனால் ஒன்று இயேசு சொல்லுகிறார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு உண்டாம். அங்கே காலேபுங்கிற மனுஷன் சொல்லுகிறான், 40 வயசுல எனக்கு இருந்த பலன் 85 வயசுல இருக்குதுன்னு சொல்லுகிறார். அவருக்கு அந்த பலத்தை கொடுத்த ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிப்போமே. 120 வயசு மோசைக்கு மறிக்கும் பொழுது கண்களை பார்வை குறையலை, காலில் எந்த பலவீனம் வரவே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, மோசையை பலப்படுத்தின கர்த்தர் நம்மையும் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை எனக்கு பலன் இல்லை, சத்துவம் இல்லை. அநேகர் என் சபையில் பார்க்கிறோம், குண்டா இருப்பார்கள், நல்ல பருமனமாக இருப்பார்கள், ஆனால் ரத்தம் இல்லைம்பாங்க, இரும்பு சத்து இல்லை, ஆளு தான் இவ்வளவு தடியாக இருக்கிறார்கள், அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது, உட்கார்ந்து எழும்ப முடியாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளவு தடிமனமாக இருக்கிறார்கள், ரத்தம் இல்லைங்கிறாங்க. ஆமன்மையான தேவ பிள்ளைகளே, சத்துவம் குறைந்தவர்களாய், சத்து இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த வசனத்தை நம்புகிறேன், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணும், சத்துவத்தை பெருக பண்ணும். என் சொந்த வேலைகளை செய்ய முடியாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் அடுத்த உதவி எதிர்பார்த்து நிற்கிறேன். எனக்கு அது கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே. ஒரு இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு நான் போகணுன்னா யாராவது வந்தால் தான் போக வேண்டியது இருக்குது. தனியாக எத்தனையோ இடங்களுக்கு நான்லாம் மைல் கணக்காக பிரயாணம் பண்ணவன். பஸ்ஸிலையாம், ட்ரெயின்லையாம், எவ்வளவு தூரம் ஆனாலும் ஒரே ஒரு ஆளாக எத்தனை பகலானாலும் பிரயாணத்தில் அவ்வளோ ஆசைப்பட்டு பிரயாணம் பண்ணுகிறவர். இன்னைக்கு யாருடைய தயவு இல்லாமல் எனக்கு எங்கே அசைய முடியாதபடிக்கு நிற்கிறேன். எங்கே போனாலும் யாருடைய தயவாத அவசியமாக இருக்குது. அழுகிறேன், கதறுகிறேன். எனக்கும் சொல்லுகிறார், உங்களுக்கும் சொல்லுகிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ரெண்டாவதாக எதை பெருக பண்ணுகிறாராம்? சங்கீதத்தின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 71, 20, 21வது வசனங்கள். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஈசாக்கு வர பெரியவனானான். நான் நினைக்கிறோம் டே பை டே வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க, குறைவுகள் வரவே இல்லை. அப்படி இல்லை. தாவீது ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்தார், ஆனால் திரும்ப கொடுத்தார். ஈசாக்கு உரியதை சத்துருக்கள் பறித்தாங்க,
திரும்ப கர்த்தர் கொடுத்தார். அதே போல அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பெருக பண்ணுவார். நமக்குரிய எல்லாவற்றையும் பெருக பண்ணுவார். மேன்மை பெருக பண்ணுவார். இடையில சில அவமானங்கள் வரத்தான் செய்யும். தாவீதின் வாழ்க்கையில் இப்போ மேன்மை பெருகும் அப்படி சொல்லுகிறாரா? ஒரு நாள் வந்தது, அவரோட மகனாக அப்சலோம் அவர் எதிராக எழும்பி விட்டான். வெறும் காலால் செருப்பு போடாமல் முகத்தை மூடி அழுதுகிட்டே போகிறார். ஒரு மனுஷன் பேலியான் மகனே, இரத்த பிரியனே தூஷிக்கிறான். அவமானத்தால் நிறைக்கப்பட்டவனாக, துக்கம் நிறைந்தவராக அவர் போயிட்டே இருக்கிறார். எனக்கு திரும்ப மேன்மை வருமா, திரும்ப மேன்மை வருமா அப்படி யோசிக்கிறாரு. அருமையானவர்களே, ஆனால் கர்த்தர் திரும்ப தாவீதின் மேன்மை பெருக பண்ணினார். அதே போல தான் சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகள் என் வாழ்க்கையில் வந்தது, அநேக ஆபத்துகள் என் வாழ்க்கையில் வந்தது, என் மேன்மையை இழந்தேன், அவமானப்பட்டேன், கூனி குறுகி போயிட்டேன், சத்துருக்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் திரும்ப பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி என் மேன்மை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுவேர். தாவீதின் விசுவாசம் அது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நமக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுத்திருந்திருப்பார். நான் சொல்லுவேன், நமக்கு எந்த மேன்மையும் கிடையாது. நான் அப்படித்தான் சொல்லுவேன், எனக்கு எந்த மேன்மையும் கிடையாது. கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை கொடுத்தார். உங்களுக்கு அதை போடாத, உங்களுக்கு ஒரு மேன்மைலாம் கிடையாது. தயவு செய்து குடும்பம் பெரிய குடும்பம், நான் பெரிய ஆள் இப்படிலாம் மார்த்தட்டி கொள்ளாதிருங்கள். யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யோசுவாவுக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தது. கர்த்தர் நம்மளை அடையாளம் காண்பித்தார். நமக்கு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்ம அடையாளம் இல்லாமல், விலாசம் இல்லாமல், முகவரி இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். நமக்கு ஒரு மேன்மை கொடுத்து அடையாளம் கொடுத்தது கர்த்தர். சரி, மேன்மைப்படுத்தினார். ஏதோ நாம் தவறு செய்தோமோ, நேபுகாத்நேச்சார் பெருமையாக பேசி மேன்மை அடைந்தால் திரும்ப மேன்மை வந்தது. நாம் தப்பு செய்தோமோ, ஏதோ சூழ்நிலை இன்னைக்கு அவமானப்பட்டு மேன்மை அடைந்து நிற்கிறோம். அவ்வளவுதான், இனி வராது நினைக்க வேண்டாம். யோபுவுக்கு நஷ்டம் வந்தது மட்டுமல்ல, மேன்மை அடைந்து போனார். ஆனால் இழந்தது திரும்ப கொடுத்து யோபுக்கு அந்த மேன்மை பெருக பண்ணினார். அதே போல ஒருவேளை நல்ல மேன்மையாக உயர்த்தப்பட்டு இன்னைக்கு ஒருவேளை தாழ்ந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளையே, பயப்பட வேண்டாம். கர்த்தர் மறுபடியும் மேன்மைப்படுத்துவார், மறுபடியும் மேன்மைப்படுத்துவார். உங்கள் மேன்மை பெருக பண்ணுவார், மேன்மை பெருக பண்ணுவார். உங்கள் மறுபடியும் தேற்றுவார். தைரியம் வாருங்கள். திரளாய் பெருக பண்ணுகிற ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். இழந்து போன மேன்மையை மறுபடியும் தந்து திரும்ப உங்கள் மேன்மை பெருக பண்ணுவார். கடைசியாக வாசிக்கல யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு 1:10, நீர் அவனையும் அவன் வீட்டையும், நீர் யோபையும் அவன் வீட்டையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்திருக்கிறேன், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, சம்பத்து தேசத்தில் பெருகினது. அன்பு தேவனுடைய சம்பத்து பெருகுது, சம்பத்து பெருகுது. இன்னைக்கு அநேகர் சொத்து சேர்க்க ஆசைப்படுகிறார்கள், நகைகளை சேர்க்க ஆசைப்படுகிறார்கள். இது எல்லாருக்கும் இருக்குது இருக்குது. ஒரு ஏக்கர் வாங்கினா திருப்திப்பட மாட்டோம். இன்னும் 5 ஏக்கர் கிடைக்காதா அப்படித்தான் ஆசைப்படுகிறோம். ஒரு வீடு 2 வீடு. இன்னைக்கு அநேகர் சொத்துக்களை பெருக்கிக் கொள்ள பார்க்கிறார்கள். நகை விலை எவ்வளவு கூடினாலும் வருஷத்துக்கு இவ்வளவு நகை வாங்கணுங்கிற ஒரு வெறியோடு வாழுகிற ஜனங்களை பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த உலகத்தில் எதையும் சேர்த்து வைக்கக்கூடாது இயேசு சொன்னால், விசுவாசிகளுக்கு இந்த ஆசை இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் விசுவாசிகளை பார்க்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறேன். சொத்து சேர்க்கணும், நகை சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், ரொம்ப ஆசை. சரி, இருக்கட்டும். ஆனால் ஒன்று, சம்பத்தை பெருக பண்ணது யார் தெரியுமா? கர்த்தர் தான். நீங்கள எதையும் பெருக்கிக் கொள்ள முடியாது. இருக்கிறது இழக்காம இருந்தால் போதும்னு சொல்லுவேன் நான். தயவு செய்து சொல்லுகிறேன், சும்மா நீங்கள் உங்களை பெரிய ஆளாக காட்டி இருக்கிறது இழந்துடாதீங்க. கர்த்தர் சம்பத்தை பெருக பண்ணுவார், கர்த்தர் சம்பத்தை பெருக பண்ணுவார். சாத்தான் சொல்லுகிற ஆண்டவரை பார்த்து, யோபு சம்பத்து எப்படி பெருகிச்சான்? நீர் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்தீர். 2வது, அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து பெருகினது. அவன் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் சம்பத்து பெருகும், உங்கள் சம்பத்து பெருகும். எப்போ தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கும் பொழுது.
கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது கொஞ்சம் மறந்தாலும் கூட இந்த கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதை யார் நினைக்கிறதே கிடையாது. கையின் பிரயாசம் எப்போ ஆசீர்வதிக்கப்படும்? 128வது சங்கீதத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், அவன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். உபாகமத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து கற்பனை நடக்கிறவனோ அவன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளை, யார் கர்த்தருக்கு பயப்படுகிறாங்களோ, யார் தேவனுடைய வழி நடக்கிறாங்களோ அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கஷ்டப்பட்டு உழைத்தா மட்டும் போதாது. இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வரமாட்டார்கள், கர்த்தரை தேட மாட்டார்கள். வேலை வேலை தொழில் ஓடிக்கொண்டே இருப்பார். சந்தோஷம், கர்த்தர் வேலையை கொடுத்திருக்கிறார். வேலை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வேலை இல்லாத காலம் நமக்கும் இருந்திருக்கிறது. ஏதாவது வேலை கிடைக்காதுன்னு ஏங்கி இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய வேலை கிடைக்குது, சந்தோஷம். ஆனால் கர்த்தரை தேடுவது குறைபடுத. வேலை செய்வது முக்கியம், அதை விட கர்த்தரை தேடுவது முக்கியம், கர்த்தருக்கு பயப்படுவது முக்கியம். எவ்வளவு சம்பாதித்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் சம்பத்து பெருகும். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற அநேகர், ஒரு சென்ட் இடம் கூட இல்லை. ஒரு இடம் இருந்தாலாவது ஏதோ பேங்க்கில் கடன் கிட வாங்கி வீடு கட்டலாம். ஒரு சென்ட் இடம் கூட இல்லாத இருக்கிற ஏகப்பட்ட பேர் நான் பார்க்கிறேன். எனக்கு இருந்துச்சு இதுயா, எங்கள் அப்பா அம்மா வச்சுருந்தாங்கய்யா, எல்லாரும் ஏமாற்றிட்டாங்கய்யா, எனக்கு ஒன்றுமே இல்லை. அன்பு தேவ பிள்ளை, உன் சம்பத்து கூட பெருக பண்ண என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒன்றுமில்லாத உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண இயேசு வல்லவராக இருக்கிறார். அவர் ஒன்றுமில்லாமல் இல்லாட்டு உருவாக்கக்கூடிய தேவன் அவர். இன்றைக்கு இருந்ததும் எவ்வளோ ஒன்று வைத்திருந்தேன், இல்லாமல் போயிட்டு வருத்தப்படலாம். நான் இருந்ததை இழந்து நிற்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. கவலைப்படாதீங்க அன்பு தேவ பிள்ளைகளே. யாக்கோபு வெறுமையாக போனார். யாக்கோபு போகும் பொழுது வெறும் கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போனேன்னு சொல்லுகிறார். ஆனால் 2 பெரிய பரிவாரங்கள் உடையவராக மாறினார். யாக்கோபை பெருக பண்ணினார், ஈசாக்கை பெருக பண்ணினார். ஒன்றுமில்லாத அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். நீ ஒன்றுமில்லாத இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கையின் கரியில் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். அவரால் முடியும். அவர் செய்ய முடியாததை சொல்லவே மாட்டார். இயேசு செய்யக்கூடியதை தான் சொல்லுவார். அவர் என்ன சொன்னாலும் நடந்துடும். அவர் மனுஷன மாதிரி கிடையாது. எலெக்ஷன் நேரத்தில் அரசியல்வாதிகள் வந்து ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கூட கொடுப்பார்கள். ஆனால் அப்புறம் மறந்து விடுவார்கள். செய்ய முடியாததெல்லாம் சொல்லுவார்கள். ஜனங்கள் முட்டாள்தனமாக நம்புவார்கள். ஆனால் என் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. பொய்யான வாக்குத்தத்தங்களை, பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறதே கிடையாது. கொடுத்ததை நிறைவேற்றி இருக்கிறார். ஆபிரகாமை திரளாய் பெருக பண்ணி சொன்னார், பெருக பண்ணினார். அது இயேசு உங்களையும் என்னையும் பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறார். ஒருவேளை நான் முந்தி நல்லா இருந்தேன், இன்னைக்கு நான் குறுகி போய்விட்டேன், சிரித்து போயிட்டேன், எல்லாத்தையும் இழந்து நீ பரிதாபமாக ஒன்றுமில்லாமல் இருக்கிற நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் அந்த வார்த்தை வருகிறது. கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார், பெருக பண்ண போகிறார். பலவீனம், ஏதோ ஒரு வியாதி வந்து விட்டது, உங்கள் பலத்தை இழந்து விட்டீர்கள். பலவீனப்பட்டு இன்னைக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல், கை காலை தூக்கக்கூட முடியாமல், அசைக்க முடியாமல், ஒரு கொஞ்சம் நடக்க முடியாமல், மூச்சு வாங்குது, அப்படிலாம் கஷ்டப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகள், உன் சத்துவத்தை பெருக பண்ணுவார். சத்துவத்தை கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுவார். சத்துவமில்லாத உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் அவர் சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக மேன்மை பெருக பண்ணுவார். எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு காலத்தில் அவ்வளோ உயர்த்தப்பட்டு அவங்க தெருவில் வந்தாலே அவங்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது. இன்று எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு இருக்கிற அநேகரை பார்த்துருக்கிறேன். அப்படி இருக்கிறீங்களா? கர்த்தர் திரும்ப உங்களுக்கு மேன்மை தருவார், உங்களை அடையாளப்படுத்துவார், மேன்மை பெருக பண்ணுவார். அடுத்தது இருக்கிற சொத்தெல்லாம் இழந்து, இருக்கிற காசெல்லாம் இழந்து வெறுமையாக ஒன்றுமில்லாமல் நின்று கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளை திரும்ப கிடைக்குமா? எனக்கு திரும்ப கிடைக்குமா? இழந்ததெல்லாம் திரும்ப தருகிற ஆண்டவர் உன் சம்பத்து பெருகும், உனக்கு தருவார். ஒன்றுமில்லை, அவர் தருவார். தந்து இதை பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அதை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுங்கள், அது வழியில் நடங்கள், கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பிரயாசங்களை ஆசீர்வதித்து சம்பத்து பெருகும், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீ திரளாய் பெருக பண்ணு ஆபிரகாமுக்கு சொன்னார், பெருக பண்ணினார்.
நம்மையும் பெருக பண்ணுவார். அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே வெறுமையாக இருக்கிறேன், ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை பெருக பண்ணுகிற தேவன் நீர். கண்ணீரோடு இருக்கிற என்ன பாரு ஐயா, உதவியற்று கிடக்கிற என்னை பாரு, என்னை பெருக பண்ணுவோன்னு கேளுங்க, பெருக பண்ணுவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வேலை என்ன வேலைப்பா? உன்னோட வசனத்தில் நீ சொல்லியிருக்கிறது ஜனங்களுக்கு சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கவலையோடு கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு நம்ம ஆண்டவர் உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார், உங்களுக்காகவே சொல்லி வைத்திருக்கிறார். கலங்காதிருங்கள், அதுதான் எங்கள் வேலை தகப்பனே. எனவே இந்த வேளையில் ஒருவேளை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமை திரளாக பெருக பண்ணுவேன்னு சொன்னார். பெருக பண்ணினார், உங்களையும் பெருக பண்ணுவார். உண்மை நம்பி இந்த வசனத்தை நம்பி சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து கர்த்தாவே, இந்த வாயின் வார்த்தை விசுவாசிக்கிற மக்களுக்கெல்லாம் சொந்தமாக்கட்டும், விசுவாசிக்கட்டும் ஐயா. முதலாவது சத்துவம் இல்லாதவனுக்கு, சத்துவம் கொஞ்சம் இருக்கிறவனுக்கு இல்லைப்பா, சத்துவம் இல்லாதவனுக்கு 38 வருஷம் வியாதிப்பட்டவனுக்கு என்னப்பா பலன் இருக்கும்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ அப்படி சொல்லுகிறீர்கள். திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள், நீ படுக்கை எடுத்துக்கு நடந்து போ அப்படி சொல்லுகிறேன். எனக்கு பலன் தருகிற தேவனப்பா. சத்துவம் இல்லாத இருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு வியாதியிலையோ ஏதோ ஒரு பலவீனத்திலையோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், பக்கவாதம் வந்து கை கால் சேரட்டு போய் அப்படிலாம் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆண்டவரே தயவு செய்து ஆண்டவரே, சத்துவம் இல்லாத பிள்ளைகளுக்கு என் தேன் சத்துவத்தை பெருகப்படும். ரெண்டாவது, மேன்மை அடைந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு மேன்மை தந்து மேன்மை பெருக பண்ணும், மேன்மை பெருக பண்ணும். ஆண்டவரே முக்கிய கடைசியாக ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தில் வெறுமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை பாரும். இருக்க ஒரு இடம் கூட இல்லைப்பா, ஒரு வீடு கூட இல்லை, அப்படிலாம் வாழ்கிற பிள்ளைகளை பாரும். ஒரு விசை இறங்கும் ஐயா, சம்பத்து பெருக்கினது யோபுவுக்கு. கர்த்தர் இவங்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் சம்பத்தை பெருக பண்ணுங்கப்பா. ஒன்றுமில்லாது இருக்கிற பிள்ளைகளுக்கு திரளாய் கொடுத்து பெருக பண்ணி நன்றியுள்ள மக்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஐயா, என் கடமை செய்துட்டேன், பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் எந்தெந்த காரியத்தில் பிள்ளைகளை பெருக பண்ணணுமோ பெருக பண்ணி ஆசீர்வதித்து கடைசி வரைக்கும் பெருமையாக இருக்காமல் தாழ்மையாய் நன்றியுள்ள மக்களாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வாதம் இருக்க தேவன் கிருபை செய்வீராக. அப்பிரோஜனமானவன் என் கடமை செய்துட்டு மற்றது நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற முடப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு ஆரம்புவா என்றே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு ஆரம்புவா என்றே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல்பத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்னும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.